அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். புனிதம் நிறைந்த மேலப்பாளையம் நகர மஜ்லிஸுல் உலமா சபை நடத்துகின்ற மீலாது நபி 19வது தொடர் சொற்பொழிவு நிகழ்வின் தகுதிமிக்க தலைவர் மரியாதைக்குரிய ஹலரத் பெருந்தகை அவர்களே, எனக்கு முன்பு அற்புதமான உரையை அழகிய வடிவில் உங்களுக்கு வழங்கிய அல் ஜாமியாத்துல் அலியா அரபிக் கல்லூரியின் தலைமை பேராசிரியர் முஹையத்தீன் ஜும்மா பள்ளிவாசனுடைய இமாம், வடக்கு ஆதி முஹையத்தீன் ஜும்மா பள்ளிவாசனுடைய இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் எம்ஏ ஷாஹ் மதார் ஷாதுலி ஃபாலில் பாக்கவி ஹலரத் பெருந்தகை அவர்களே, நிகழ்ச்சியை அழகுபட தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அலி ஹுசைன் பாக்கவி ஹலரத் பெருந்தகை அவர்களே, இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறப்புமிக்க இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற மேலப்பாளையம் நகர மஜ்லிஸுல் உலமா சபையை சார்ந்த போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நிர்வாக பெருமக்களே, உலமா பெருமக்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். மன்னிப்பின் சிகரம் மன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது பற்றி சில கருத்துக்களையும் தகவல்களையும் உங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ளலாம் என்று விளைகின்றேன். உலகத்திலே வாழ்ந்த தலைவர்களில் எவரும் இதுபோன்று நடக்கவில்லை என்கின்ற அளவிற்கு முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா துறைகளிலுமே அப்படித்தான் பிறரை மன்னிக்கும் விஷயத்திலும் கூட மிகப்பெரிய முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டினான், ஹுதில் அஃப்வ, நபி அவர்களே மன்னிக்கும் பண்பை பெற்றுக்கொள்ளுங்கள். வஅமுர் பில் உருஃப், நல்லது செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள். வஅரில் அனில் ஜாஹிலீன், குறுமதியாளர்களை புறக்கணித்து விடுங்கள் என்று இறைவன் 3 சொற்றொடர்களை இதிலே சொல்லி காட்டுகிறான். பெரும் முஃபஸ்ஸிரின்கள் எல்லாம் விளக்கம் தருகிறார்கள். இமாம் ஜஅஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்பட குர்ஆனிலே கூறப்பட்ட எல்லா அறிவுரைகளையும் உள்ளடக்கிய ஒரு வசனம் எதுவென்று கேட்டால் இதை சொல்லலாம். அதுதான் ஹுதில் அஃப்வ வஅமுர் பில் உருஃபி வஅரில் அனில் ஜாஹிலின், எல்லாமே இதிலே உள்ளடங்கி விட்டது. அப்படிப்பட்ட வசனம். இதிலே இறைவன் முதலாக கூறியது மன்னிக்கும் பண்பை பெற்றுக்கொள்ளுங்கள் நபி அவர்களே என்பதுதான். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் யார் தவறு செய்தாலும் அவர்கள் விஷயத்தில், அதையும் இங்கே கவனத்தில் வைக்கணும். பொதுவாக எல்லா தவறும் அப்படிங்கிறதல்ல, ரெண்டா பிரிக்கணுங்க. இறைவனுக்கு மாறு செய்தால் இறைவன் என்ன தண்டனை என்று வகுத்திருக்கிறானோ அதை நிறைவேற்றுவதில் மன்னிப்பு என்றெல்லாம் கிடையாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலே யாராவது தொந்தரவு செய்தால், கேடு விளைவித்தால், சித்திரவதை செய்தால், துன்பம் கொடுத்தால், துயரம் அளித்தால் அதை மன்னித்து விடுவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன்னா எத்தனை விஷயங்கள்ல இப்போ விபச்சாரம் ஒரு செய்கிறார், கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும், மன்னிச்சுட்ட வேணாம் ஸல்லல்லாஹு சொல்ல மாட்டாங்க. திருடி விட்டால் கைகள் துண்டிக்கப்பட வேண்டும், அப்போதும் மன்னிப்பு, அதனால செய்ய வேணாம் நபி ஸல்லல்லாஹு சொல்ல மாட்டாங்க. மது அருந்தினால் கசையடி கொடுக்க வேண்டும் என்கின்ற சட்டத்தை தளர்த்துவது அதுவும் கிடையாது, அங்கே மன்னிப்புங்களும் கிடையாது. இதுவெல்லாம் இறைவனுடைய சட்டங்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே யார் எந்த வேதனையை கொடுத்தாலும் சோதனையை வழங்கினாலும் அவர்களை மன்னித்திருக்கிறார்கள் என்பதை எண்ணற்ற ஹதீதுகள், சஹீஹான ஹதீதுகள்
பறந்து விரிந்து கிடக்கின்றன. அது உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஹலரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூறுறாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏறத்தாழ 10 ஆண்டு காலங்கள் நான் பணிவிடை செய்தேன். ஒரு தடவை கூட என்னை பார்த்து லிம ஸனஅத என்று கேட்டதில்லை. நான் செய்யக்கூடாததை செய்துவிட்டதனாலே ஏன் இதை செய்தீர்கள் என்று கேட்டதில்லை. அலா ஸனஅத, செய்ய வேண்டியதை நான் செய்யாமல் இருந்ததற்காக இதை செய்திருக்க கூடாதா என்றும் கேட்டதில்லை என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட பெருந்தன்மை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. இந்த ஹதீஸ் புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு பணியாளராக இருக்கிறாங்க, ஒரு காரியத்தை செய்யணும், செய்யலையா? அனஸ் ரலியல்லாஹு செய்யலை, ஏன் இதை செய்யலை என்று கடிந்து கொண்டதில்லை, அவர்களை பேசியதில்லை, அதனால் அவர்கள் மீது கோபம் கொண்டதும் இல்லை, அவர்களை மன்னித்திருக்கிறார்கள், சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்திருக்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நீண்ட ஒரு நிகழ்வை அறிவித்து காட்டுகிறார்கள். ஒரு சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் இருந்தபோது ஒரு யகூதி வருகிறார். அவர் தான் கொடுத்த கடனை திரும்ப பெறுவதற்காக வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில தங்க காசுகளை கடனாக கொடுத்திருந்தார். உரிய நேரத்தில் நான் திரும்ப ஒப்படைத்து விடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருந்தார்கள். அந்த நேரம் வந்துவிட்டதால் அவரும் வருகை தந்து விட்டார். கேட்டார், ஒப்பந்த நாள் இன்று, நீங்க தாங்க, தர வேண்டிய கடனை திரும்ப கொடுங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த நேரத்திலே காசு இல்லை, திரும்ப கொடுக்க முடியவில்லை. இதையும் சொன்னார்கள், என்னால் இன்றைக்கு இயலாது, பிறகு நான் கொடுக்கிறேன். அவர் சொன்னார், அப்பெல்லாம் கிடையாது, லா உஃபாரிகுக, நீங்க தரல அப்படின்னு சொன்னா உங்களை விட்டும் நான் பிரிய போவதில்லை, இங்குதான் நான் இருப்பேன் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அப்படியான நானும் இங்கே இருந்து விடுகிறேன் என்றார்கள். லொஹர் நேரம் வந்தது, லொஹர் தொழுதாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறகு அசர் நேரம் வந்தது, அசரையும் நிறைவேற்றினார்கள். மக்ரிப் நேரம் வந்தது, அதையும் தொழுதார்கள். இஷா நேரம் வந்தது, அதையும் தொழுதார்கள். யஹூதி போகவில்லை. அடுத்த நாள் சுபுகும் வந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே தான் இருக்கிறார்கள். சுபு தொழுகைக்கு பிறகு சஹாபா பெருமக்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த இடத்திலிருந்து வெளியேறாமல் இவர் தடுத்து கொண்டிருக்கிறார், ஏறத்தாழ முற்றுகையிட்டு கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தேவைகள் இருக்கும், அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு அவர்களால் செல்ல முடியவில்லை என்றால் கோபம் வரத்தானே செய்யும். ஆகவே சஹாபா பெருமக்கள் அந்த நபரிடம் எச்சரிக்கை விடுத்தார்கள், இந்தாங்க போயிருங்க, இனிமே இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது என்று. இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தவுடன் அருமை தோழரை கூப்பிட்டு, என்ன சொன்னீங்க அவர்கிட்ட? யார சொல்லலாம், உங்களை இப்படி முற்றுகிட்டு இருக்கிறாரு, அதெல்லாம் அவருக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுத்தோம். அப்படி செய்யாதீர்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காரணம், அவர் என்னிடம் ஒப்பந்தம் செய்திருக்கிறார், அதன்படி அவர் வந்திருக்கிறார். ஆகவே ஒப்பந்தம் செய்தவருக்கு அநீதம் இழைக்க கூடாது என்று என் ரப்பு எனக்கு தடுத்திருக்கிறான், அவர் எனக்கு ஒன்றும் சொல்லக்கூடாது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நேரம் செல்கிறது, பகல் நேரம் வருகிறது. அந்த யஹூதி சொல்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, யார சொல்லலாம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் வ ஷத்ரு மாலி ஃபீ சபீலில்லாஹ் அப்படின்றாரு. அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொள்கிறேன், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்னதை நம்பிக்கை கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நீங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நீங்கள் இறை தூதராக இருக்கிறீர்கள் என்பதையும் நான் சாட்சி கூறுகிறேன். எனது பொருளில் ஒரு பகுதியை இறை வழிக்காக நான் அர்ப்பணித்து விட்டேன் என்று சொன்னார். காரணம், அவர் செல்வந்தர், ஆகவே அப்படி சொன்னார். இவ்வளவு பெரிய ஆச்சரியம். அதுக்கு அடுத்து அவரே சொல்றாரு, யார சொல்லலாம், இங்கு நான் செஞ்சேன்ல, உங்களை வெளியே போக விடாம தடுத்திருந்தேன்ல, கடந்த நாளிலிருந்து ஒரு நாள் வரைக்கும் நான் வேண்டும் என்றே தான் இதை செய்தேன். காரணம், தௌராத்து வேதத்திலே நான் படித்திருக்கிறேன், கடைசி ஒரு தூதர் வருவார், அவருடைய பண்புகள் இப்படி இருக்கும், அவருடைய ஒழுக்கங்கள் இப்படி இருக்கும், அவருடைய சிறப்புகள் இப்படி இருக்கும் என்றெல்லாம் படித்திருக்கிறேன். நீங்கள் இறுதி தூதர் என்று சொல்கிறீர்கள், அங்கே சொல்லப்பட்டவையெல்லாம் உங்களிடம் இருக்கிறதா
என்பதை பரீட்சித்து பார்க்கத்தான் இப்படி நான் செய்தேன். நீங்கள் உண்மையில் வெற்றி பெற்று விட்டீர்கள். நான் உண்மையில் உணர்ந்து கொண்டேன். சொல்லப்பட்ட உயர்ந்த குணங்கள் அனைத்தும் உங்களிடம் இருப்பதை நான் கண்ணார கண்டேன். ஆகவே நான் உங்களை ஈமான் கொண்டேன் என்று அந்த யஹூதி சொன்னார். முஸ்லிமாக மாறிவிட்ட யஹூதியாக இருந்தவர் அப்படி சொன்னார். இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீரை தலாயிலுன் நுபுவா என்ற ஹதீர் கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க ஒரு கூட்டம் வருகிறது. யாரு? யஹூதி கூட்டம் தான். அஸ்ஸாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அஸ்ஸாம் நம்ம எல்லாம் சந்திக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிமோ. ஆனா வந்த யஹூதி கூட்டம் அஸ்ஸாமு அலைக்கும், லாம் இல்லை. அஸ்ஸாம் என்னது அர்த்தம்? மௌத்துன்ற அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ற இடத்துல மௌத்து உங்களுக்கு வரட்டுங்கிறாங்க. ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கோபம் வந்தது. உடனே சொன்னாங்க வலைக்கும் சாம் வல்லானா அப்படின்னாங்க. மரணம் உங்களுக்கு வரட்டும், நீங்க மூத்தா போங்க, அல்லாஹ்வுடைய சாபம் உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மகளன் யா ஆயிஷா, ஆயிஷாவே பொறுத்திருங்க, மென்மையா நடந்து கொள்ளுங்க. ஏன் கடுமையான வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? இன்னல்லாஹ யுஹிப்பு ரிஃப்க ஃபில் அம்ரி குல்லிஹி. இறைவன் எந்த விஷயமா இருந்தாலும் மென்மையைத்தான் விரும்புகிறான், கடின போக்கை இறைவன் விரும்புவதில்லை. ஏன் இவ்வளவு கடும் சொற்களை பிரயோகிக்கிறீங்கன்னாங்க. ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா, கேட்கவில்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கேட்டேன். நான் தான் சொன்னேன்னா அலைக்கும் என்று சொன்னா இல்லையா? விஷயம் முடிஞ்சு போச்சே. என்னை பார்த்து அஸ்ஸாமு அலைக்கும் அப்படின்னாங்க, மரணம் உங்களுக்கு வரட்டும்னாங்க. நான் என்ன சொன்னேன்? அலைக்கும் அப்படின்ட்டேன், விஷயம் முடிஞ்சு போச்சு. இதுக்கே நீங்க கோபப்படுறீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப பாத்தீங்களா, அந்த யஹூதிகள் இப்படி சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வந்திருக்கணும், ஆனா வரல, மன்னித்தார்கள். அது மட்டுமல்ல, கோவித்த ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அமைதிப்படுத்தினார்கள். மென்மையா நடந்து கொள்ளுங்க சொன்னா சொல்லி போட்டேன், இதில் என்ன இருக்குது என்றார்களே. இங்குதான் நிற்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சமயத்துல ஒரு பயணத்தின் போது எல்லா சஹாபா பெருமக்களும் இந்த கைலூலா தூக்கம்னு சொல்லுவாங்க, பகல் நேரத்தில் சிறிது நேரம் ஓய்வுக்காக தூங்குவது. அந்த ஓய்வுக்காக அருமை தோழர்கள்லாம் அவர்கள் ஒவ்வொரு மரத்தை தேடி அந்த மரத்தோட நிழல்ல இருக்கிறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு மரத்தின் கீழாக நிழலிலே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வாளை அந்த மரத்திலே தொங்க விட்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் ஒரு கிராமவாசி, முஸ்லிம் அல்லாத கிராமவாசி வந்தாரு. அந்த வாளை கையில எடுத்தாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்கிறாரு, மன் யம்னஉக மின்னி, இப்போ உங்களை என்னிடமிருந்து காப்பாற்றுவது யார்? உங்களை நான் இப்போ கொல்ல போறேன், என் கையில வாள் இருக்கு, யார் காப்பாற்றுவார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக சொன்னார்கள், அழுத்தமாக சொன்னார்கள், அல்லாஹ் என்றார்கள். 3 தடவைகள் சொன்னார்கள். அவருடைய கையிலே இருந்த வாழ்க்கையிலே விழுந்து விட்டது. இப்ப எடுத்துக்கொள்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவரிடம் கேட்கிறாங்க, மன் யம்னஉக மின்னி, இப்போ உன்னை யாரு என்னிடம் வந்து காப்பாற்றுவது? அவர் சொன்னாரு, நீங்க தான் அப்படின்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இஸ்லாத்தை ஏற்கிறீர்களா என்று. அவர் சொன்னாரு, இல்லை, ஆனால் ஒன்று, நான் இனிமேல் உங்களோடு போரிட மாட்டேன், அந்த உத்தரவாதத்தை தருகிறேன். அது மட்டுமல்ல, உங்களோடு போரிடக்கூடியவர்களோடும் நான் சேர மாட்டேன், அந்த உத்தரவாதத்தை தருகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை விட்டு விட்டார்கள். அவர் சென்று விட்டார். இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தன்னை கொல்ல நினைத்தவர், தன்னுடைய வாளை எடுத்து தன்னையே கொல்ல நினைத்தவரையும் மன்னித்து அனுப்பி வைத்தார்கள் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னிக்கும் உயர்ந்த பண்பு என்னவென்பதை இந்த ஹதீஸின் மூலம் நாம் பார்க்கிறோம். அப்படியெல்லாம் இருந்ததுனால தான் நாமும் மௌலிது ஷரீஃபில் அந்த கஃபாருல் ஹதாயா, நபி அவர்களே நீங்கள் பாவங்களை மன்னித்தவர்கள், தவறுகளை மன்னித்தவர்கள் என்று நாம் சொல்வதற்கு காரணம் இப்படிப்பட்ட ஹதீதுகளின் அடிப்படையிலே தான் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு சிலர் விவரம் தெரியாதவர்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்க தெரியாதவர்கள், படித்தும் புரியாதவர்கள், உணராதவர்கள் தான். அது எப்படிங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து பாவங்களை மன்னிக்க கூடியவன் நீங்க சொல்லலாம், இது குர்ஆனை வசனத்துக்கே முரண்படுகிறது.
அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிற அந்த ஒரு வசனத்துக்கு முரம்படுற மாதிரி தெரியுதான். எல்லாத்தையும் படிக்கணும். குர்ஆனை முழுவதும் படித்தால் முரணையும் கிடையாது. ஆனால் அவர்கள் ஏதாவது ஒன்னதான்னு படித்து வச்சிருப்பாங்க. இறைவன் குர்ஆனிலேயே சொன்னான், வமன் யக்பிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாவை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்படி அல்லாஹ் கேட்குறான், பாவங்களை மன்னிப்பது அல்லாவை தவிர யாரும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் என்னடாண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அந்த கஃபாருல் ஹதாயா, பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்கள் யார ரசூலல்லாஹ் நீங்கள் தாங்கிறீங்க, இந்த வசனத்துக்கு முரண்படுகிறதே என்கிறார்கள். இவர்கள் எப்போதுமே அப்படி தான், கொஞ்சம் படிச்சு கூடி மீதியை விட்டுருவாங்க, பாதியை படிப்பாங்க மீதியை விட்டுருவாங்க. குர்ஆனை முழுமையாக படிங்கங்க. இந்த ஒரு வசனம் மட்டும்தான் குர்ஆனில் இருக்குதா? இன்னும் மன்னிக்கும் சம்பந்தமாக எத்தனை எத்தனை வசனங்கள் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது, அதையெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாதா? இறைவன் குர்ஆனில் சொல்கிறான நல்லவர்களை பற்றி, வைதா மா கலிபூஹும் யக்பிரூன், நல்லோர்கள் யார் தெரியுமா? கோபம் வருகின்ற போது பிறரை மன்னித்து விடுவார்கள். நம்மளை பார்த்து எல்லாம் சொல்கிறாங்க, நான் மன்னிக்க வேண்டும் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். வலமன் சொபர வகஃபர இன்ன ஸாலிக லமின் அஸ்மில் உமூர், ஒரு பொறுமையை கடைபிடித்து பிறரை மன்னிப்பது மிகச்சிறந்த நற்காரியம் என்கிறான் இறைவன். நமக்காக இறைவன் சொன்னான், கவுலும் மஅரூஃபுன் வ மக்பிரத்துன் கைருன், அழகிய சொல்லும் பிறரை மன்னித்தலும் மிகச்சிறந்த காரியம் என்கிறான் இறைவன். இதுவெல்லாம் நம்மை பார்த்து சொன்னது. அதனால தான் நான் சொல்கிறேன், வஹாபிகளே, நாமே மன்னிக்கலாம் என்று இறைவன் சொல்லும்போது, நாமே மன்னிக்க வேண்டும் என்று இறைவன் சொல்கின்ற போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மன்னிக்க முடியாதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நாம் உயர்ந்து விட்டோமா? இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்க வேணாம். எந்த இறைவன் இதை சொன்னான் அதை யோசிக்கணும். வமன் யக்பிரு துனூப இல்லல்லாஹ், பாவங்களை மன்னிப்பது அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கிறார் என்று கேட்ட இறைவன் தான் நல்லோர்கள் மன்னிப்பார்கள் என்றும் சொல்லி காட்டுகிறான். அப்போ எப்படி புரியணும்? புரிய வேண்டிய முறைப்படி புரியணும். இல்லைன்னா தெரியலன்னு சொல்லணும். தெரிஞ்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதான் தப்பு, அதான் ஆபத்து சமுதாயத்துக்கு. இளைஞர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டால் என்னால தான். ஒரு ஆள் அரசாங்க பஸ்ஸில் ஏறி உட்காந்து நேராக பார்த்தா அங்கே ஒரு ஃபோட்டோ தொங்கிட்டு இருந்துச்சு. திருவள்ளுவருடைய ஃபோட்டோ தொங்கிக்கிட்டு இருக்கு. யாருடைய ஃபோட்டோன்னு இவருக்கு தெரியலை. ஏன்னா மலைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்கலை இந்த ஆள். அதனால யாருடைய ஃபோட்டோன்னு தெரியலை. பக்கத்து உள்ளவர்கிட்ட கேட்டார், ஏங்க இது யாருடைய ஃபோட்டோன்றாரு. அவனுக்குன்னு தெரியலைன்னு சொல்லலாம்ல. தெரிஞ்ச மாதிரி பதில் சொன்னான், இது இந்த பஸ்ஸு ஓனருடைய ஃபோட்டோ அப்படின்னு. அவன் சரிங்க, அந்த ஃபோட்டோவில் திருவள்ளுவரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து இவன் கேட்குறான், ஏங்க அவர் ஃபோட்டோ ரொம்ப கவலையாக உட்காந்துட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. அதுக்கு விளக்கம் சொல்கிறான், பஸ்ஸு நஷ்டத்தில் ஓடுதான் அப்படின்னா. அப்படி தெரியலைன்னு சொல்கிறது இல்லை, தெரிஞ்ச மாதிரி விளக்கம் சொல்கிறது. அந்த மாதிரி நீங்கள் குர்ஆன் ஹதீஸை இந்த வஹாபிகள்லாம் தெரிஞ்ச மாதிரி விளக்கம். அறகுறையா படிக்காதீங்க, முழுமையா படிங்க. அப்ப மன்னித்தல் என்பது மனிதர்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதை சொல்லித்தர்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தும் இறைவன் நேரடியாக சொன்னான், வஅஃபு அன்ஹும், நபி அவர்களே, மக்களே நீங்கள் மன்னியுங்கள் என்கிறான் இறைவன். எந்த இறைவன்? மன்னிப்பது என்னை தவிர வேறு யார் இருக்கிறார் என்று கேட்ட இறைவன் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபி அவர்களே நீங்கள் மக்களே மன்னியுங்கள் என்கிறார். அப்ப எதை எப்படி புரியணுமோ அப்படி புரிந்து விட்டால் எந்த சிக்கலும் இல்லை. ஒரு வழி பாதையாக இவர்கள் போவதால் தான் இந்த சிக்கலே இந்த வஹாபிகளிடமிருந்து ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நான் சொல்லி காட்டுகிறேன். அதே போல இன்னொரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குதிரையை விலைக்கு வாங்கினார்கள் ஒருவரிடம். விலை பேசப்பட்டு விட்டது. பணம் இல்லை என்பதால் அவரை அழைத்து செல்கிறார்கள், வா என் வீட்டுக்கு உங்கள் பணத்தை தர்றேன். போய்கொண்டே இருக்கும் பொழுது சிலர் அந்த குதிரையை பார்க்கிறார்கள். அந்த வித்தாரில் அவருடைய கையில் இருக்கிற குதிரையை பார்க்குறாங்க. நல்ல குதிரையாக இருக்கிற, விற்க தான் வந்திருப்பாரோ, அதனால் விலை பேச ஆரம்பித்தார்கள். இவர் நினைச்சாரு, இவங்கெல்லாம் விலை பேசுகிறாங்களே, நம்ம குறைச்சவளுக்கு வித்துட்டோமோ இடமே தெரியலையே, நம்ம இவர்கிட்ட வித்துக்கலாம், இவங்ககிட்ட வித்துக்கலாம் நினச்சிக்கிட்டு குரல் கொடுக்குறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து, இந்தாங்க நீங்கள் வாங்குறேன்னா வாங்க, எல்லாரும் சொல்லிடுங்க அப்படிங்கிற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்து சொன்னாங்க, என்ன வாங்குறத வாங்கலை, அதை வாங்கிட்டேனே, விலை பேசியாச்சு, பணம் தர்றதுக்கு தான் நான் கூட்டிக்கிட்டே போகிறேன் அப்படிங்கிற. இல்லை நான் உங்களுக்கு விற்கவளம் இல்லையே அப்படிங்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ என்னிடம் விற்றாய், நான் உன்னிடம் வாங்கி விட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் உங்களுக்கு விற்கவில்லை அப்படி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை நீ விற்றாய், நான் வாங்கி விட்டேன். இப்போ நக்கும் பொழுது இந்த ஆள் நபி ஸல்லல்லாஹு அவங்கள பார்த்து, நான் வித்துட்டேங்கிறீங்கல்ல, ஹலும்ம ஷாஹிதன், சாட்சியை கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. எப்படிங்க சாட்சி கொண்டு வர முடியும்? இந்த வியாபார ஒப்பந்தம் நடந்த போது அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவர் மட்டும் தான் இருக்கிறார்கள், வேறு யாரும் இல்லை. அந்த தைரியத்தில் தான் இவர் சொல்றாரு, சாட்சியை கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு.
அந்த குழுமி இருந்தவர்களில் ஒருவர் தான் ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க சொன்னாங்க, நான் சாட்சி கூறுகிறேன். அந்த ஆள்கிட்ட சொன்னாங்க, நீ விட்டு விட்டாய் இந்த குதிரையை, அவர்களும் நீ விட்டு விட்டாய், எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னிடம் வாங்கி விட்டார்கள், நான் சாட்சி என்றாங்க. சப்ஜெக்ட் அதோடு முடிஞ்சு போய் சாட்சி வந்துடுச்சுல, முடிஞ்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட கேட்டாங்க, எப்படிங்க நீங்க சொன்னீங்க? அந்த வியாபார ஒப்பந்தம் நடந்த போது நீங்க இல்லை இல்லை, எப்படி நீங்க சொன்னீங்க? எப்படி சாட்சி சொன்னீங்க? பி தஸ்தீகிக யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்வது உண்மை என்று தானே நம்பி இருக்கிறேன், ஆகவே தானே இங்கே ரசூல் என்றே நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அதனால் நான் சொன்னேன். இப்போ இன்னொரு சட்டம் தேவைப்படுது. என்ன? ஒரு விஷயத்துக்கு சாட்சி சொல்றதா இருந்தா 2 சாட்சி வேணும். இப்போ இதில் நான் சாட்சி சொல்லுன்னு சொன்னது ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மட்டும்தான், வேற ஆள் இல்லை. அப்போ என்ன செய்யறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுசைமா அவர்களே, உங்கள் ஒருவருடைய சாட்சியை இருவரின் சாட்சியின் தரத்திற்கு நான் அமைத்து விட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபூதாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இங்கே என்னண்டா, ஒரு பொருளை வாங்கிவிட்டோம், ஆனால் வாங்கவில்லை ஒரு பொய் சொல்கிறார், மக்களே அங்கே கூடி விட்டார்கள், பிரச்சனை எழுகிறது, ஆனாலும் கூட அந்த மனிதரின் மீது கோபிக்கவில்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரிடம் கடிந்து கொள்ளவும் இல்லை, சகிப்புத்தன்மையோடு நடந்து கொண்டாங்க, அந்த மனிதரையும் மன்னித்து விட்டார்கள் கண்மணியின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்றதான் ஹைபர் யுத்தம். ஹைபர் யுத்தத்தில் யஹூதி பெண்மணி விஷம் தோய்க்கப்பட்ட ஆட்டிறைச்சியை கண்மணியின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிறார் சாப்பிடுவதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க, கூட ஒரு தோழரும் சாப்பிட்டாங்க. அந்த தோழருக்கு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இதில் விஷம் தோய்ந்தாயா? ஆமா, நான் விஷத்தை அதில் கலந்துருக்கிறேன். ஏன் இப்படி செய்தாய்? அந்த பெண்ணு சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்றதாக நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் இறை தூதர் என்று வாதிடுவதாக கேள்விப்பட்டேன். ஒன்று உங்களுடைய கூற்றில் நீங்கள் பொய் சொல்லணும் அல்லது உண்மை சொல்லணும், 2 ஒன்று தான் இருக்கும். இப்போ நீங்கள் உண்மைதான் சொல்லுகிறீர்கள் என்றால், இறை தூதர் என்றால், நான் தந்த அந்த மாமிசத்தால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, ஏன் இறை தூதர் அல்லவா? அதே நேரத்தில் இங்கே பொய் தான் கூறுகிறீர்கள் என்றால், பொய் கூறுகிற ஒருவர் இந்த உலகத்தில் இருக்க தேவையில்லை, ஆகவே தான் இப்படி செஞ்சேன். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கும்? உயிரோடு விளையாடுவதா? ஒன்று சரியா இல்லையா என்று சந்தேகம் அந்த பெண்ணுக்கு வரட்டும், அது ஒரு விஷயம். சந்தேகத்தை எப்படி தீர்த்து கொள்வது? உயிரோடு விளையாண்டா, ஆபத்தை விளைவித்தா இந்த பரீட்சை நடத்துவது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இதெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க தெரியுமா? கடைசி நேரத்தில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மடியில் இருக்கிறாங்க, இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் செல்ல போகிறார்கள். அந்த நேரத்திலும் சொன்னார்கள், ஆயிஷாவே, அன்று நான் உண்ட அந்த கரித்துண்டனுடைய பாதிப்பை இன்றும் உணர்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அந்த பெண்மணி இப்படி சொன்ன உடனே அருகில் இந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் நக்துலுஹா, யார சொல்லலாம், அனுமதி கொடுங்க, இந்த பெண்மணியை கொண்டு விடலாமே, ஏன் கொலைக்கு கொலை தானே, ஒரு ஆள் கொலை செய்ய வந்துட்டா பழியாதானே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேண்டாம் என்றார்கள், மன்னித்தார்கள். அந்த பெண்ணை, தன்னை கொல்ல வந்த பெண்ணையும் கூட மன்னித்து அருளினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்க விஷயத்தில் எந்த விதமான விட்டு கொடுத்தலோ நெளிவு சொல்லலாம் கிடையாது, அந்த தண்டனை நிறைவேற்றி விடுவார்கள். இதைத்தான் சில பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பாண்டோன்னு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே திருடிய பெண்ணு கையை வெட்டினாங்களே, மது குடித்தவனுக்கு கசேடு கொடுத்தாங்களே, மன்னித்தார்களா? அப்படி விவரம் தெரியாமல், கொஞ்சமாக வருந்தாம, அல்லாவுடைய சட்டத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பாங்க? ஏங்க அல்லாஹ் மன்னிப்பான் தானே, அல்லாவே சொல்லுவானா வகை அறிவிச்சு, சரி இப்போ ஒரு மது குடிச்சிருக்கிறாரு, கசேடி தான் கொடுக்கணும், ஆனால் அவரை மன்னிச்சிட்டேன், நீங்கள் போய் சொல்லிட்டு வாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து நீங்கள் போய் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவானா? அல்ல, மன்னித்தல் என்பது மர்ம விஷயத்திலங்க, அல்லாஹ்வுக்கு எதிராக நடந்தால் இந்த உலகத்திலே தண்டனை நிச்சயம் உண்டு. அதனால் அல்லாஹ் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்கிறனால அல்லாஹு தாலா மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோமா? இன்னைக்கு விவாதத்தில் இது தானங்க வச்சாங்க இந்த வஹாபிகள்லாம். ஸல்லல்லாஹு மன்னிப்பாங்கிறீங்களே, எத்தனை விஷயங்கள் மாறு செஞ்சாங்க, அதுக்கு தண்டனையை கொடுத்தாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மார்க்க அடிப்படையில் மன்னித்தார்களா? இப்படி கேட்கலாமா? இப்படி கேட்கும்போது குறுமதியாளர் என்று ஆகி போச்சுல. மார்க்கது எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்கணுங்க. எது அதனால தான் இளைஞர்கள்ட்ட நான் சொல்றது, இவங்ககிட்ட போய் மார்க்கத்தை போய் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க.
அவங்களுக்கே விளங்கலை, இப்போ உங்களுக்கு எப்படி சொல்லுவாங்க? தனக்கு தெரிஞ்சாதான் அடுத்தவங்க சொல்ல முடியும். சைக்கிள் காணாம போச்சுன்னு சொல்லி போலீஸ் அங்கே போனால் ரிப்போர்ட்டு கொடுக்க, அங்கே என்னடானா துப்பாக்கி காணாமல் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்போ இப்போ எப்படி ஆகும்? இப்படி தான் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு ஆள் தூய தமிழில் பேசணும் அப்படின்னு நினச்சி ஒரு தமிழ் வாத்தியாரை தேடி போனான். அந்த ஆள்கிட்ட போய் தமிழ் வாத்தியார்ட்ட, ஐயா தூய தமிழில் பேசணும், உங்கள்கிட்ட இப்போ கற்றுக் விடுறதுக்காக தான் வந்தேன். அவர் சொன்னார், அப்படியா, வெரி குட், அக்கடை பைட்டோ அப்படின்னு இருந்தாலும். ஆனால் எல்லா லாங்குவேஜும் அந்த ஆள் பேசுகிறாரு. அப்படியா, தமிழ் வெரி குட், இங்கிலீஷு அக்கடை, தெலுங்கில் அங்கே, பைட்டோ உருதுல உட்காருங்கன்னு அர்த்தம். இப்படி எல்லாம் இவர்கிட்ட போய் தூய தமிழில் ஒத்து வருமா? அந்த மாதிரி குர்ஆன் ஹதீஸை தெரியாதவங்கள்ட்ட போய் நான் குர்ஆன் ஹதீஸை படிக்க போகிறோம் என்று அப்பாவை இளைஞர்கள் போய் வழிதவறி போய்விட்டார்கள், திசை மாறி போய்விட்டார்களே என்பதுதான் நம்முடைய ஆதங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. தெரியலைங்க. அந்த மாதிரி தான் இந்த விஷயத்திலும் இப்படி ஒரு கேள்வி வச்சாங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே எத்தனை பேருக்கு தண்டனை கொடுத்தார்களே, ஏன் மன்னிக்கவில்லை? கேள்வி எவ்வளவு பெரிய தவறு. சில பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மன்னிக்கும் பண்பு என்னவென்று புரியாமல் இருந்ததால் தான் இப்படிப்பட்ட கேள்வியாக வைக்கிறார்கள். இது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே சொல்லி காட்டுறாங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கண்டு ஒன்று வந்தா மன்னிச்சிருவாங்க, தனி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய சட்டம் ஒன்று வந்தா அதை நிறைவேற்றுவார்கள். இது புகாரி முஸ்லிமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை படிச்சிருந்தா அவங்க கேட்டுக்க மாட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டனை பெற்றவர்களை எல்லாம் ஏன் மன்னிக்கவில்லை, கேட்டுக்க மாட்டாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அப்படிப்பட்ட ஒரு அழகான பதிலை நமக்கெல்லாம் சொல்லி தந்து விட்டார்கள். அதே போன்று முஆவியா இப்னுல் ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு, நம்மெல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறோமே, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஹலரத் அலி ரலியல்லாஹு அவங்க பிறகு மன்னராக இருந்தாங்கல்ல, அந்த முஆவியா ரலியல்லாஹு அவங்க அல்ல. காத்திபுல் வஹி எழுதுகின்ற தோழராக இருந்தாங்கல்ல முஆவியா ரலியல்லாஹு அவங்க அல்ல. இவங்க முஆவியா இப்னுல் ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்ற புதுசில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுகையில் இருந்தேன். எங்கள் பஸ் நபியோடு தொழுகை இருந்தேன். என் கூட சஹாபாக்களும் நிற்கிறாங்க. எனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு தோழர் தும்மி விட்டார். தும்மின உடனே அவங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்களா, நான் எர்ஹமு கல்லா அப்படின்னு நான் சொன்னேன். இதுக்கு முன்னால் இந்த ஹதீதை சொல்வதற்கு முன்னால் ஒரு சட்டத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்மெல்லாம் நடைமுறையில் ஒரு ஆள் தும்முனான்னு வச்சுக்கிறோங்க, தும்மிட்டா என்ன செய்வார்? அல்ஹம்துலில்லாஹ் அப்படிம்பாரு. நம்ம என்ன செய்வோம்? எர்ஹமு கல்லாமோ. அப்போ அவர் என்ன சொல்லுவார்? யஹ்திகுமுல்லாஹ். இப்போ நம்ம என்ன சொல்லணும்? கஃபரல்லாஹு லி வலக் அப்படி சொல்லணும். மாற்றி மாற்றி எல்லாம் துவாக்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்நாள் முழுவதையுமே பிரார்த்தனையாக ஆக்கிவிட்டார்கள். நம்முடைய பேச்சையும் மூச்சையும் வணக்க வழிபாடாக ஆக்கிவிட்டார்கள். தும்மல் தாங்க நடந்துச்சு. தும்மல் நடந்த உடனே எவ்வளோ பெரிய துவாக்கள் பரிமாறு செய்யப்படுது பார்த்தீங்களா? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடங்கள், நாம் பெற்ற நற்பாக்கியம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறதுனால தான் நமக்கு இதெல்லாம் கிடைச்சிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக பெற்றனால நடந்துச்சு. சரி, அது இருக்கட்டும். ஒரு தும்முறாரு, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம யர்ஹமுக்கல்லா, அவர் யஹ்திகுமுல்லா. இப்போ நம்ம கஃபரல்லாஹு லி வலக். இதுவெல்லாம் தொழுகைக்கு வெளியில். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது, தொழுது கேட்டுக்கிறோம், நம்ம தும்மிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாமா? ஒரு கேள்வி. தொழுது விட்டுக்கிறோம், பக்கத்தில் உள்ளவர் தும்மிட்டாரு, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிவிட்டாரு, இப்போ நம்ம யர்ஹமுக்கல்லான்னு சொல்லலாமா? அடுத்த கேள்வி. இன்னொரு கேள்வியும் இருக்குது. வெளியில் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னால் வலைக்கும் சலாம் சொல்லிடுறோம், ரைட்டு. நம்ம தொழுகையில் இருந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆள் சலாம் சொல்கிறாரு, கேட்குது. நமக்கு சலாம் சொல்ல மாட்டார், பள்ளிக்குள்ள நுழைகிறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி நுழைகிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா பள்ளிவாசல்லாம் மலக்குமார்கள் இருப்பான்னு சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு நுழைவாங்க. தொழுதுட்டு இருக்கிறவர் சலாம் சொல்லிட்டாங்கன்னு நினச்சிட்டு வலைக்கும் சலாம் அப்படின்னு தொழுதுக்கிட்டே சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அல்லவா? அதுக்கு பதில் என்ன? ஒரு ஆள் தும்முனான்னு வைங்க, அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாமா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம், தவறு கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால், தொழுகை முழுவதும் இறைவனை புகழ்வது தான். இவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதும் இறைவனை புகழ்வது தான். எல்லா புகழும் அல்லாவிற்கு அப்படிங்கிறாரு. தாராளமாக சொல்லலாமே, பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் எர்ஹமு கல்லான்னு சொல்லலாம் அவருக்கே. நம்ம தொழுகையில் உட்காந்துக்கிட்டு சொல்லக்கூடாது, மீறி சொன்னால் தொழுகை பாத்தில் ஆகிவிடும். ஏன்? இப்போ அவரோடு பேசுகிறார் இவர். எர்ஹமு கல்லான்னு என்ன தெரியுமா அர்த்தம்? அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்ம செய்வானான்னு அர்த்தம். அவரோட பேசுகிறார் இவர், அதனால் கூடாது. ஆனால் ஆலிம்களாக இருந்தால் வேறு வகையில் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, எர்ஹமு கல்லான்னு சொல்லக்கூடாது, எர்ஹமு ஹுல்லா, எர்ஹமு ஹுல்லா அப்படின்னா அவருக்குன்னு சொன்னால் இப்போ தொழுகை பாத்தில் ஆகாது. ஏன்னா இது துவா தான், பேசவும் இல்லை. எர்ஹமு கல்லா அப்படின்னு சொன்னால் இது செகண்ட் பர்சன், முன்னிலை, உங்களை பார்த்து அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு
தொழுகை என்பது அல்லாஹ்வோடு பேசுவது. அல்லாஹ் விட்டுவிட்டு மனிதரோடு பேசினாக்கா ஸல்லல்லாஹு சொல்றாங்கல்ல, அல் முஸல்லி யுனாஜி ரப்பஹு தஆலா, தொழுபவர் தன்னை படைத்த ரப்போடு ரகசியம் பேசிக் கொண்டிருக்கிறார். தொழுகையில் அல்லாஹ்வும் கட்டிட்டா சலாம் கொடுக்க வரைக்கும் அல்லாஹ்வோடு பேசுறாங்க. அப்படி பேசுகிற ஒரு அற்புதமான வணக்கம் தொழுகை மட்டும்தாங்க. அதனால தான் அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வணக்கத்துக்கு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அல்லாஹ்வோடு பேசுவதால் தானே குறுக்கே நடந்து செல்லக்கூடாது என்கின்ற சட்டம் வந்தது. 40 வருடங்கள் நாளாலும் காத்திருப்பாரே தவிர குறுக்கே நடந்து செல்ல மாட்டார். குறுக்கே நடந்து சென்றால் என்ன பாவம் என்ன தண்டனை என்பதை விளங்கி இருந்தால் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்கல்ல. தொழுது முடிக்கட்டும் உட்கார்ந்துருப்போம். ஒரு நாள் 2 நாள் 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் 40 வருஷம் ஆனாலும் உட்கார்ந்துருப்பாராம். ஏன் அவ்வளோ பெரும் தண்டனை இருக்கு? ஏன் இவ்வளவு பெரும் தண்டனை? அல்லாஹ்வோடு பேசுகிறார். அந்த பேச்சு அன்பானவர்களே, தொழுகை என்பது நம்மை படைத்த ரப்போடு நேரடியாக ரகசிய உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதால் தான் அந்த பேச்சுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்பதால் குறுக்கே நடந்து செல்லாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். இப்போ தொழுகண்டா அல்லாஹ்வோடு பேசண்டா ஆகிப்போச்சு. சரி, இப்போ ஏன் சலாம் சொல்லக்கூடாது? அவரோட நேரடியாக பேசுகிற சூழ்நிலை வருது அல்லவா? அஸ்ஸலாமு அலைக்கும்டான்னு அர்த்தம் உங்களுக்கு அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும், நேரடியாக பேசுகிறோம். வலைக்கும் சலாம்டா என்ன அர்த்தம்? அதே அர்த்தம் தான் முன்பின்னா சொல்கிறோம். உங்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும்னு அர்த்தம். எப்படியோ நேரடியாக பேசுகிறோம். அதனால தான் தொழுதுட்டு இருக்கும்போது சலாம் சொல்லக்கூடாது. யாரா சலாம் சொன்னால் பதில் சலாம் சொல்லக்கூடாது. ஏன்? அல்லாஹ்வோடு பேசுவதை விட்டு விட்டு மனிதரோடு பேசுகிறார். துவா தான், ஆனால் நேரடியாக பேசுவது அமைந்திருக்கிறது. ஆகவே தான் இப்போ பாருங்க, இப்போ தொழுதுட்டு இருக்கும்போது தும்மிட்டாரு, அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாமா? சொல்லலாம். ஏன்? எல்லா போலும் அல்லாஹ்விற்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எருஹமு கல்லான்னு சொல்லக்கூடாது. காரணம், எரஹமு கல்லாண்டா அல்லாஹ் உங்களுக்கு ரம செய்வானாக அர்த்தம். அவரை பார்த்து இவர் பேசுகிறார். ஆகவே இப்படி சொல்லக்கூடாது. புரிஞ்சிருச்சா? இந்த சட்டம் வழங்கிட்டீங்க. இப்போ வாங்க, முஆவியா இப்னுல் ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் தொழுதுகிட்டு இருந்தேன். அப்போ சப்புல இருந்த ஒரு தோழர் தும்முனாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க. நான் உடனே எரஹமு கல்லாண்டு சொன்னேன். சொல்லக்கூடாது, ஆனால் சொல்கிறாங்க. அவங்களும் சொல்லிட்டாங்கல்ல, நான் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த சமயம் அப்படிங்கிறாங்க. சொன்னேன். இப்பொழுது சஹாபா பெருமக்கள்லாம் கடைக்கண்களால் என்ன பார்க்குறாங்க. ஏன்னா சொல்லக்கூடாது சொல்லிட்டேன்ல. அதனால் இப்போ நான் அவங்கள பார்த்து கேட்டேன், மாதா லிமாதா தந்துருனை இலைய, ஏங்க நீங்கள்லாம் என்னைய பார்க்குறீங்க, என்னங்க விஷயம் அப்படின்னு நான் அவங்கள பார்த்து கேட்டேன். நிலைமை ரொம்ப விபரீதமாகுது. அதனால் சஹாபா பெருமக்கள்லாம் இப்போ கைகளை தங்களுடைய தொடைகள் மீது அடித்தார்கள். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் பேசக்கூடாதுங்கிறத தான் இவர்கள் இப்படி செய்து காட்டுகிறார்கள் என்று நான் அமைதியாகிவிட்டேன். தொழுகை முடிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைத்தார்கள். சொன்னார்கள், அருமை தோழரே, இது தொழுகை. இந்த தொழுகையில் மக்களோடு பேசுவது என்பது கூடாது. இன்னமா ஹுவ தஸ்பீஹ் வ தக்பீர் வ க்ராஅத்துல் குர்ஆன். இந்த தொழுகையிலே தஸ்பீஹ் இருக்க வேண்டும், தக்பீர் இருக்க வேண்டும், குர்ஆனை ஓதுவது இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சொல்றாங்க, முஆவியா இப்னுல் ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட ஒரு ஆசிரியரை நான் அந்த இடத்திலே பார்த்தேன் தெரியுமா? மா ரஅய்து முஅல்லிமன் கப்லஹு வலா பஅதஹு. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆசிரியரை முன்னும் பார்த்ததில்லை, பின்னும் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட அற்புதமான ஆசிரியர். அஹ்ஸன தஅலீமன் மின்ஹு, அழகிய முறையிலே விளக்கம் கொடுக்கிற நல்ல சிறந்த ஆசிரியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்களை போன்ற ஒரு ஆசிரியர் நான் பார்க்கல. சொல்கிறாங்க, வலா சத்தமணி, என்ன அவங்க திட்டலை, என்ன பேசலை, வலா லரபணி, என்னை அடிக்கவெல்லாம் செய்யலை. எவ்வளோ அழகான வார்த்தை எனக்கு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று முஆவியா இப்னுல் ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நம்ம சாதாரணமாக நினைக்கலாம், அந்த நேரத்தில் எவ்வளோ பெரிய கபலீகரம் ஏற்பட்டிருக்கும் தெரியுமா? நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். தொழுகை நடந்துக்கிட்டு இருக்கு, இரவுக்கும் அல்லா வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்படி சொன்னதுனால தான் பிரச்சனையே. என்னது? சஹாபா பெருமக்கள்லாம் தொழுகையில் பேசக்கூடாங்கிறதுனால அந்த தொடையை அடித்து காமிச்சார்கள் என்றால் அந்த நிலையை நீங்கள் யோசிச்சு பாருங்க. தொழுகையில் சஹாபா பெருமக்கள் பார்க்குறாங்க, ஏங்க சஹாபா பெருமக்கள் எப்படிங்க பார்த்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது நடந்ததெல்லாம் இஸ்லாத்தின் ஆரம்ப கட்டம். தொழுகையில் சன்னமாகத்தான் சட்டங்கள் வந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது பார்ப்பதில் தவறில்லை, அப்படி மாதிரி இருந்தது.
பிறகுதான் பேசக்கூடாங்கிற சட்டம் வந்தது. இந்த இப்போது நாம் தொழுகிற முறையெல்லாம் பின்னால் வந்தது. அப்போ பார்க்குறங்க, ஏன் பார்க்குறீங்கன்னு வேற அவங்க பேசுகிறாங்க, அவ தொடையில அடிக்கிறாங்க சஹாபா பெருமக்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை, அமைதியாக நிறைவேற்ற வேண்டிய தொழுகையிலே இப்படி ஒரு நிலை ஏற்பட்டதற்கு காரணம் இவர்தான் என்றிருந்தால் கடிந்து கொண்டு இருக்க வேண்டும் அல்லவா, ஏங்க இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டுக்கணும் அல்லவா. ஆனால் மெதுவாக சொன்னாங்க. அதைத்தான் இந்த தோழர் சொன்னாங்க, என்ன பேசலை திட்டலை, எவ்வளோ அற்புதம் மென்மையாக சொன்னாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆவியா இப்னுல் ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மன்னித்தார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சமயத்தில் அப்துல்லாஹ் இப்னு உபை, அவன் யார் தெரியுமா, முனாஃபிகீன்களுடைய தலைவன், அவன் மௌத்தா போயிட்டான். ஜனாசா தொழு நடத்தணும் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. இங்கே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருன்னு இருக்கிறாங்க, வந்துட்டாங்க. தொழில் நடக்க ஆரம்பமாக போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமா நின்ட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்போதும் அவங்க அப்படித்தானே கொஞ்சம் வேகமாக தானே இருப்பாங்க. அங்கே இருந்தவர்களும் தள்ளி விட்டு கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து விட்டார்கள். வஸப்து அலைஹின்ற வருது, அவன் ஜம்ப் பண்ணி வர்றது. அப்படி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், இவருக்கா, இந்த முனாஃபிக்குக்கா நீங்க தொழில் நடத்த போறீங்க, எப்படிப்பட்ட ஆளுங்க இது, என்னென்னமெல்லாம் உங்களை பேசினாரு, என்னென்னமெல்லாம் உங்களுக்கு வேதனை கொடுத்தாரு, இந்த நாளில் அவர் இப்படி உங்களை பற்றி பேசினாரா இல்லையா, அந்த நாளில் உங்களை பற்றி அப்படி இவர் பேசினாரா இல்லையா, இப்படி கொடும் சொற்களை கொண்டு உங்களை நோவினைப்படுத்தியவருக்கா நீங்க ஜனாசா தொழில் நடத்த போறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க உமர் இல்லையா. அவ்வளவு கோபம். ஏன்னா அப்துல்லா இப்னு அப்படி நடந்தவன், முனாஃபிகீன்களின் தலைவன்டா பார்த்துக்கிறீங்களேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்சிரிப்பு, தபஸ்ஸம, ஒரு புன்சிரிப்பு சிரித்தார் உமர் இல்லை அவங்கள பார்த்து. 1000 அர்த்தங்கள் அந்த ஒரு சிரிப்பில் உள்ளடங்கி இருக்கின்றன. அது என்ன அப்படிங்கிற பிறகு சொல்றேன். சிரிச்சு சொன்னாங்க, ஒரு வசனத்தின் கருத்தை அங்க சொல்லி காட்டாங்க. முனாஃபிக்கள் விஷயத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது, இஸ்தக்பிர் லஹும் அவுலா தஸ்தக்பிர் லஹும். நபி அவர்களே, முனாஃபிக்குங்கள் விஷயத்துல நீங்க மன்னிப்பு கேட்டாலும் சரிதான், கேட்காம இருந்தாலும் சரிதான், எல்லாம் ஒண்ணுதான். அல்லாஹ் சொல்றான், இன் தஸ்தக்பிர் லஹும் 70 மர்ரத்தன் ஃபலன் யக்பிரல்லாஹு லஹும். 70 தடவைகள் முனாஃபிக்குங்களுக்கு நீங்க மன்னிப்பு கேட்டாலும் சரிதான், அல்லாஹ் அவங்கள மன்னிக்க மாட்டான். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு இடையூறு கொடுத்தோம். முனாஃபிக்குன்னு யாருங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றதில் அவன் பிரச்சனையே வைக்கலங்க. அவன் பிரச்சனை வச்சதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க விஷயத்துல தான். இதுதான் அல்லாஹ்வுக்கு கொடுக்கல. காஃபிரு அல்லாஹ்வுடைய விஷயத்திலேயே பிரச்சனை வைக்கிறாங்க. ஆனா முனாஃபிக்கு அல்லாஹ்வுடைய பிரச்சனையே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி விஷயத்தெல்லாம் பிரச்சனை. இப்போ அல்லாஹ் நினைச்சானா, நம்ம விஷயத்த அல்லான்னு தான் சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி விஷயத்துல தானே ஒப்புக்கொள்ளன்னு நினைச்சானா அல்லாஹ். இந்த முனாஃபிக்கு அல்லாஹ் கடும் தண்டனை கொடுக்குறான். இன்னல் முனாஃபிகீன் ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். முனாஃபிக்குங்களுக்கு இறைவன் நரகத்தில் படுபாதாள நரக தண்டனை உண்டு என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். காஃபிரை விடவும் அதிக தண்டனை முனாஃபிக்குங்க. முனாஃபிக் இந்த உலகத்தில் முஸ்லிமான தாங்க கருதப்பட்டான். அந்த முனாஃபிக்கை இறந்து போயிட்டு அவனுக்கு குளிப்பாட்டுதல் உண்டுங்க, ஜனாசா தொழுகை உண்டுங்க, முஸ்லிம் கபிரிஸ்தான்ல தாங்க அடக்கம் செய்வாங்க. ஆனா இந்த முனாஃபிக்கை காஃபிரை விடவும் மோசமானவன். இப்ப புரியுதா? வெளிப்படையில முஸ்லிமா கருதப்பட்டவன் முஸ்லிம் அல்லாதவனோட மோசமாயிட்டான். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் கை வச்சதுனால. அதனாலதான் சொல்ல, காஃபிரை விடவும் அதிக தண்டனை முனாஃபிக்குங்களுக்கு. ஃபித் தர்கில் அஸ்ஃபல் மினன் நார். படு பாதாளத்துல கடப்பான் இந்த முனாஃபிக். சரி, அது இருக்கட்டும். இந்த முனாஃபிக்கு அதோடைய தலைவன் அப்துல்லா இப்னு சலூல். சரி, அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் என்ன சொல்றான், 70 தடவைகள் நீங்க மன்னிப்பு கேட்டாலும் சரிதான், நான் மன்னிக்க மாட்டேன்ட்டான் அல்லாஹ். இந்த வசனத்தை மையப்படுத்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் எனக்கு இஷ்டம் கொடுத்துருக்கிறான். இஷ்டம்டா என்ன? இந்த வசனத்தை நான் ஓதி காமிச்சல்ல, நீங்க மன்னிப்பு தேடினாலும் மன்னிப்பு தேடாமல் இருந்தாலும் ஒன்றுதான், அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டாங்கிறது. அதைத்தான் சொல்றாங்க. அல்லாஹ் எனக்கு இஷ்டம் கொடுத்துட்டான், மன்னிப்பு கேளுங்க, கேட்காம இருக்கேன்ட்டு. அது ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அடுத்து இன்னொன்னு சொன்னாங்கங்க. அல்லாஹ் இப்படி சொன்னா, 70 தடவைகள் கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் வசனம். அந்த வசனத்திலே கருத்து வச்சு சொல்றாங்க, 71வது தடவை, ஒரு தடவை அதிகப்படுத்தி நான் இஸ்திக்பார் செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான் என்றிருந்தால் நான் அதிகமாக இஸ்திக்பார் செய்வேன். அந்த அப்துல்லா இப்னு உபை அவங்க மட்டுமல்ல, முனாஃபிக்குங்களுக்கு நான் பாவமன்னிப்பு தேடுவேன். 70 தானே, சரி அதிகமாக கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பானா, நான் கேட்பாங்க அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுதான்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த நிகழ்வை நான் சொன்னேன் அல்லவா, இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தபஸ்ஸமங்கிறதுக்கு நான் சொன்னேன்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்களே, இவனுக்கா நீங்க தொழில் நடத்த போகிறீர்கள் கேட்டாங்களே, அப்போ ஒரு சிரிப்பு சிரிச்சாங்கல்ல, என்ன தெரியுமா அது? உமர் அவர்களே, இவனுக்கு மன்னிப்பாண்டு கேட்டீங்கல்ல, நான் யாரு? அல்லாஹ் என்னை பத்தி ரவுஃபுன் என்று சொல்லியிருக்கிறான், கருணை மிக்கவர். கருணை மிக்க நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற அர்த்தம் அதுகளை இருக்கு. அல்லாஹ் என்ன ரஹீம்னு சொல்லியிருக்கான் குர்ஆன்ல, நான் ரஹீமாக அன்பாளனாக இருக்கிறேன். ஒரு அன்பாளர் எப்படி இருப்பார், அதான் நான் அங்கே இருக்கிறேன். இந்த சிரிப்புக்கு அவ்வளவு அர்த்தம் இருக்குது. வமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்திற்கெல்லாம் உங்களை அருட்கொடையாக அனுப்பி வைத்தேன் என்று இறைவன் சொன்னானே, இந்த முனாஃபிக்குக்கு நான் ரஹ்மத்தா தானே இருக்கிறேன், அந்த ரஹ்மத்தா இருக்கிறேன், நான் எப்படி இருப்பேன் என்கின்ற பல அர்த்தங்களை கொண்டது தான் அந்த ஒரு சிரிப்பு, புன் சிரிப்பு. ஸல்லல்லாஹு இப்படி சொன்னாங்க, தொழுகை நடத்திட்டாங்க, புகாரில் இருக்குது. அதுக்கப்புறம் அல்லாஹ் வசனத்தை இறக்கி வச்சான், அது ஒரு விஷயம். ஆனால் காலமெல்லாம் கொடுமை செய்த, துன்புறுத்திய, உள்ளத்தை வேதனைப்படுத்திய அந்த முனாஃபிக்கையும் கூட கடைசி கட்டத்திலே மன்னித்து தொழுகை நடத்தினார்களே, அதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே தான் நாம் சொல்கிறோம் அன்த கஃபாருல் ஹதாயா என்று நாம் சொல்வதற்கு காரணம் அதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த முனாஃபிகீன்களும் சரி, முஷ்ரிக்கீன்கள் சரி, எவ்வளவு கொடுமைகள் செய்தார்கள், அத்தனை பேரையும் மன்னித்தார்களே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவேதானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த பாதையிலே கற்களையும் முற்களையும் புதைத்து வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்த போது அவருடைய முதுகுக்கு மேலே ஒட்டக குடலை தூக்கி போட்டு கைகொட்டி சிரித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வளர்ந்த சொந்த ஊரிலிருந்து, மக்காவிலிருந்து விரட்டி அடித்தார்கள். அத்தேவர்களையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள். ஆகவே தான் நாம் சொல்கிறோம் அந்த கஃபாருல் ஹதாயா, யா ரசூலல்லாஹ் நீங்கள் தவறுகளை மன்னித்தவர்கள் என்று நாம் சொல்வதற்கு காரணம் அதுதான். ஃபத்ஹ மக்கா, மக்கா வெற்றி, எதையும் செய்யலாம், தனக்கு இடையூறு கொடுத்தவர்களை பழி வாங்கலாம் என்கின்ற அதிகாரம் அவருடைய கையிலே இருந்தும் கூட மன்னித்தார்கள் அல்லவா. எல்லாம் அஞ்சு நடுங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு என்ன செய்ய போறாங்க தெரியலையே, ஆனா என்ன செஞ்சாலும் தகும், அந்த அளவுக்கு அல்லவா அவங்களை நம்ம கொடுமைப்படுத்தணும் என்று அஞ்சு நடுங்கி கொண்டிருந்த அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. எப்படி தெரியும் சொன்னாங்க? இன்னமா அன இப்னு இம்ரஅத்தின் கானத் தஅக்குலுல் கதீத், காய்ந்த மாமிச துண்டை தின்று வளர்ந்த ஒரு சாதாரண பெண்மணியின் மகன்தான் நான், என்னை கண்டு எங்க இப்படி பயப்படுறீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. யார்? ஒரு மன்னர், ஒரு அரசர் அப்படி சொல்றாங்கண்டா எவ்வளவு பெரிய பணிவு. இதெல்லாம் இந்த காலத்தில் ஏற முடியுமா? ஒரு ஆட்சி காலத்தில் எதிரியை பழிவாங்குறாங்க, அந்த பழிவாங்கப்பட்ட எதிர்கட்சி அடுத்த ஆளுங்கட்சிக்கு வந்தா ஏற்கனவே பழிவாங்கிய அந்த கட்சிக்கு இவங்க துன்பம் கொடுக்குறாங்க, தினம் கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் கூக்குற சொல்ல எங்களை பழிவாங்குகிறார்கள் அப்படின்லாம் சொல்றாங்க. இப்போ பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தால் எதுவும் செய்ய முடியும் என்ற அளவிற்கு அதிகாரம் இருக்கிறது. அத்தனை பேரையும் மன்னித்தார்களே. ஆகவே தான் நாம் சொல்கிறோம், யா ரசூலல்லாஹ் அன்த கஃபாருல் ஹதாயா, தாங்கள் தவறுகளையெல்லாம் மன்னித்தவர்கள் என்று அதனால் தான் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தவறுகளை அந்த மக்களுக்கு மன்னித்தார்கள் என்பது இப்போ இந்த எல்லாம் ஹதீஸில் இருக்கத்தானே செய்து, ஏங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க? இதில் வேற அவர் சொல்லிக்கிறது, நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறோம், ஆனால் மற்றவங்கள்ட்ட மௌலிது ஓதாதீங்க, அதெல்லாம் கிடையாது, மீலாத் அதெல்லாம் கிடையாது. அப்புறம் நாங்கள் நேசிக்கிறோம், என்ன நேசிக்கிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கின்ற ஒரு இடம் கூடாது என்கிறீர்கள், மௌலிது ஓதுவது கூடாது என்கிறீர்கள். அப்போ நேசிக்கிறோம்னு சொன்னால் நேசம் என்பது அர்த்தம் என்ன? ஒரு ஆசிரியர் மாணவர்கிட்ட உலக வேர்டு மேப்பை காட்டி கேள்வி கேட்கிறார். உலக வரைபடம். ஒரு மாணவ கூப்பிட்டாரு, இங்கே வாடா அப்படின்றார். வந்தான். அவன் பேர் கமால் பாட்சா. கமால் பாட்சா அங்கே வா அப்படின்றாரு. வந்துட்டான். இந்த மேப்பில் அமெரிக்கா எங்கடா இருக்குது கண்டுபிடிடா அப்படின்றாரு. அங்கேருந்து வந்தான். இதுதான் சார் அமெரிக்கான்னு ஒரு இடத்த காமிச்சான். சரியாக தான் சொன்னான்.
சரி போய் உட்காரா அப்படின்ட்டாரு. அடுத்து ஒரு கேள்வி, அதான் வரலாற்று ரீதியான ஒரு கேள்வி வச்சாரு. அமெரிக்காவை கண்டுபிடித்தது யார் அப்படின்ட்டாரு. அவசரமா ஒரு மாணவன் சொன்னான் கமால் பாட்சா அப்படின்ட்டாங்க. கமால் பாட்சா தான் வந்து சொல்லிட்டு போனான். அதனால சரி அடுத்து இன்னொரு மாணவன் கூப்பிட்டாட்டே நீங்க வாடா, இந்த இந்தியா எங்கடா இருக்க கண்டுபிடிடா அப்படின்றாரு. அவன் சொல்லாவிட்டாலும் பரவாயில்ல, அழுவ ஆரம்பிச்சான். ஏன்டா அழுவுற, தெரியலன்னா தெரியலன்னு சொல்றான் அப்படின்றாரு. அவன் சொன்னான் என் உயிரே போனாலும் என் தாய் திரு நாட்டை காட்டி கொடுக்க மாட்டேன் சார் அப்படின்ட்டாங்க. மஹப்பத்தான், இதான் மஹப்பத்தா? இந்த மாதிரி மஹப்பத்தின் வேஷம் தான் சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் சல்லல்லாஹு நேசிக்கிறோம், நாங்களும் அவங்கள பிரியப்படத்தான் செய்கிறோம். மௌலிது ஓதாதீங்க. என்ன நேசம் இது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்க வேண்டிய முறையிலே மதிக்கவில்லையாண்டால் இதுவெல்லாம் நேசமா? கிடையாதுங்க. ஆனால் சுன்னத் ஜமாத்திற்கு இறைவன் கொடுத்த மாபெரும் கிஃப்ட் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உளமாற நேசிப்பது. சாதாரண ஒன்று இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பார்கள் அப்படிங்கிறத புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் தௌராத் வேதத்தை படித்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை பற்றி அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கடினமாக நடந்து கொள்ள மாட்டார்கள், மென்மையாக நடப்பார்கள். வலாக்கின் யஃபு வ யக்ஃபிர், அவர்கள் பிறரை மன்னிப்பார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரி தமிழாக்கு வந்து விட்டதல்லவா, போய் பார்க்க வேண்டியதானே, இருக்குதில்ல? யக்ஃபிர்ங்கிற வார்த்தை இருக்குதா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பார்கள், தௌராத் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது சஹாபி நமக்கு அறிவிக்கிறாங்க, புகாரி இமாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பாவங்களை மன்னிப்பவர்கள் என்றால் அதெல்லாம் கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க? அப்போ இருக்குதா இல்லையா? இன்னொன்று சொல்றது, நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து பாவங்களை மன்னிப்பவர்களேன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய இடத்துல அவங்கள போய் நீங்க நிப்பாட்டுறீங்க அப்படிம்பாங்க. அது எப்படி நிப்பாட்டுறதாகும்? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரியா புரியாதனால அது எப்படி நிப்பாட்டுற மாதிரி ஆகும்? நான் கேட்குறேன், அல்லாஹு தஆலா தன்னை பற்றி குர்ஆனிலே ரவுஃபுன் என்கிறான், ரஹீமுன் என்கிறான். அதே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பில் முஃமினீன ரவுஃபுன் ரஹீமுன் என்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரவுஃபாக இருக்கிறார்கள், ரஹீமாக இருக்கிறார்கள். இப்போ நான் கேட்குற வஹாபிகளே, எங்களை பார்த்து சொல்றீங்கல்ல, நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சுட்டீங்கன்னு, இப்போ நீங்கள் அல்லாஹ் பார்த்து கேட்குறீங்களா? யா அல்லாஹ், நீ தானே ரவுஃபுங்கிற, நீ தானே ரஹீமா இருக்கிற, நீ எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் ரவுஃப் என்ற ரஹீம் என்ற உன்னுடைய இடத்துல ஏன் அவங்கள போய் நிப்பாட்ட? கேளுங்கள், அல்லாஹ் பார்த்து, எல்லாம் பார்த்து கேளுங்க. மூமின்கள் எதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்வார்கள். அதான் பாயிண்ட். அல்லாஹ் ரவுஃப், அல்லாஹ் ரஹீம், அதை எப்படி புரியணும்? அல்லாஹ் விஷயத்துல அப்படி புரிந்து கொள்வோம். அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரவுஃப், அவங்க ரஹீம், எந்த அமைப்பில் இவங்க ரவுஃப் ரஹீம் அதையும் நாம் புரிந்து கொள்வாங்க. மூமின்கள் மேல அல்லாஹ்வுக்கு நம்பிக்கை இருக்குதுங்க. அதனால தான் அல்லாஹ் அப்படி சொல்லி வச்சான். நம்ம மேல நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கிறோங்க, அல்லாஹ்வுக்கு நம்ம எல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சிருவோம்னு வச்சுக்கிறோங்க. அப்ப அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லியிருப்பான்? மூமின்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுஃப், ஆனா அல்லாஹ் ரவுஃபா இருக்கிறானல்ல, அந்த ரவுஃப் அல்ல, உண்மையிலே அந்த ரவுஃப் அல்ல தான், அது ஒரு விஷயம். ஆனா அதை சொல்லி காட்டினானா குர்ஆன்ல? அல்லாஹ் ரவுஃபா இருக்கிற மாதிரி இல்லைங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுஃப் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானா? இல்ல. அதே போல ஸல்லல்லாஹு ரஹீமா இருக்கிறாங்க, அல்லாஹ் ரஹீமா இருக்கிறான்ல, அந்த ரஹீம் அல்ல, உண்மையிலேயே அந்த ரஹீம் அல்ல தான். அல்லாஹ் ரஹீம்ங்கிற வேற, ஸல்லல்லாஹு ரஹீம்ங்கிற வேற தான் உண்மையிலேயே. ஆனா இறைவன் இப்படி சொல்லி காட்டினானா, நீங்க தப்பு தப்பா புரிஞ்சிடாதீங்க. நான் ரவுஃப் ரஹீம்னு எனக்கு சொன்ன மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ரவுஃப் ரஹீம்னு சொன்னதுனால ஓ அல்லாஹ்விடத்துக்கு வந்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிடாதீங்கன்னு அல்லாஹ் சொன்னானா? ஏன்? மூமின்கள் மேல நம்பிக்கை இருக்குதுங்க அல்லாஹ்வுக்கு. மூமின்கள் என்னை பற்றி எப்படி புரியணுமோ அப்படி புரிவார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி புரிய வேணுமோ அப்படி புரிவார்கள். அப்படி நம்பிக்கை இருந்தனால தான் அல்லாஹ் அங்க வேறுபடுத்தல. இந்த மாதிரி நினைச்சிடாதீங்க, அது அந்த மாதிரி தான் அப்படின்னாலும் அல்லாஹ் சொல்லலை. மூமின்கள் மேல அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. இப்போ நாக்க வஹாபிகளே, இவ்வளவு நம்பிக்கை அல்லாஹ்வுக்கு இருக்கும்போது நீங்க போட்டு குழம்புறீங்க, உங்களுக்கு கரையும் தெரியல துறையும் தெரியல, நீங்களே என் படம் ஓட்டுறீங்கன்னு கேட்குறாங்க. ஏங்க உங்களுக்கு தெரியலையில விட்டுருங்க. அல்லாஹ்வுக்கு எங்க மேல நம்பிக்கை இருக்குதுல்ல, அல்லாஹ்வுக்கு நம்பிக்கை இல்லைண்டா எங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருப்பான்ல, இப்படித்தான் நீங்க வழங்கணும்னு. ஒரு மூமின் எப்படி புரியணுமோ அப்படி புரிஞ்சு கொள்வாங்க. நான் கேட்குறேன், அல்லாஹ் இடத்துல வச்சிருக்கங்கிறீங்கல்ல, அல் மலிக்குல் குத்தூசு சலாமுல் மூமின், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் தன்னை பத்தி. நான் மலிக்கா இருக்கிறேன், குத்தூஸா இருக்கிறேன், சலாமா இருக்கிறேன், மூமினா இருக்கிறேங்கிறான். இன்னைக்கு அரபு நாளில் சவுதியில் மன்னருக்கு என்னங்க சொல்றது அரபியில்? அல் மலிக்.
அல்லாஹ் தன்னை பற்றியும் அல் மலிக் நான் மலிக்குங்கிறான். அதனால் ஒரு ஆள் அங்கேயே வந்து அது எப்படி சவுதி மன்னருக்கு அல் மலிக்குன்னு சொல்லலாம், தப்பு. அல்லாஹ் தன்னை பற்றி அல் மலிக்குன்னு சொல்லுகிறான்னு சொல்லுவீங்களா? நீ அரபு நாட்டுக்கு போங்க, மன்னர்கள்லாம் அல் மலிக்குன்னு தான் சொல்லுவாங்க. இறைவன் தன்னை பற்றி அல் மலிக்குன்னு சொன்னது வேறு, சவுதி மன்னருக்கு நான் மலிக்குன்னு சொல்வது வேறு. அரபி மொழியில் டிஃபரன்ஸ் புரிஞ்சு வச்சிருக்கோமா இல்லையா? சரி, இப்படி தான் நான் கேட்டேன் ஒரு வகாபிட்ட, நீ மூமினான்னு. யாரை பார்த்து என்ன கேட்டீங்க அப்படின்ட்டா. ஏங்க கேட்ட போய் சொல்லுங்க மூமினா இல்லையாண்டு. ஆமாம் மூமின் தான். அது எப்படிப்பான்னு சொல்லலாம்? அல்லா இடத்துல நீ வந்துட்டியா? அல்லாஹ் தன்னை பற்றி அல் மூமின் என்கிறான். அல் மலிக்குல் குத்தூசு சலாமுல் மூமின், நான் மூமின் என்கிறான் இறைவன். நீனு ஒன்ன மூமின்கிற, அப்போ அல்லாஹ் நீனு ஒன்னா? அப்போதான் அவர் யோசிக்கிறார், இல்லை வித்தியாசம் தெரியுதுல்ல, அந்த மாதிரி தான் ஒவ்வொன்று வித்தியாசம். அல்லாஹ் தன்னை பற்றி இன்னல்லாஹு ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் கேட்பவன் பார்ப்பவங்கிறான். நம்மளும் தான் பார்க்குறோம் கேட்குறோம், வித்தியாசம் இல்லை. அல்லாஹ் கேட்கிறான், நாம் கேட்கிறோம், நாமும் அல்லாஹ் ஒன்றா? அல்லாஹ் பார்க்கிறான், நாமும் பார்க்கிறோம், அல்லாஹ் நாமும் ஒன்றா? வேறுபாடு இருக்குதுல்ல. அந்த மாதிரி தாங்க அல்லாஹ் மன்னிக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்கிறார்கள். வித்தியாசம் இருக்கிறது இதுல. அஃபு என்றாலும் மன்னித்தல் தான், மகுபிரத்து என்றாலும் மன்னித்தல் தான். அதே நம்ம புரிஞ்சுக்கிறோம், ரெண்டும் மன்னித்தல் தான், அதில் பிரச்சனை இல்லை. அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால தான் குர்ஆனில் கூட நீங்கள் ஓத கேட்டிருப்பீங்க, நாமளும் துவாவுலாம் குர்ஆனில் வந்தது தான். ஹஸரத் மாரெல்லாம் ஓதுவாங்க, வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வரஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். இதில் வஅஃபு அன்னா யா அல்லாஹ் மன்னிப்பாயாக, வக்ஃபிர் லனா யா அல்லாஹ் மன்னிப்பாயாக. தமிழ் அப்படி அர்த்தம் வச்சிடுறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ரெண்டும் ஒன்றா இருந்தால் ஏன் ரெண்டு வாசகத்தை போடணும்? ஏதாவது ஒன்று போட்டால் போதும்ல, அஃபன்னா போதும்ல, ஏன் வக்ஃபிர் லனாங்க? அப்போ வித்தியாசம் இருக்குது. அஃபு மக்பிரத் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன தெரியுமா வித்தியாசம்? மன்னித்தல் மறைத்தல் இதுதான் மகுபிரத்து. வகுபிரலனாங்கிறோம்ல, யாரெல்லாம் எங்கள் பாவங்களை மன்னித்து விடுவாயாக, மறைத்து விடுவாயா, பிறர் கண்களுக்கு தெரியாமல் மறைச்சிருவாயாக என்று அர்த்தம். அஃபுண்டா என்ன தெரியுமா? மன்னித்தல் அழித்தல். யாரெல்லாம் என்னை மன்னித்து விடுவாயாக, என் பாவங்களெல்லாம் அழிச்சிருவாயாக. இல்லை இருந்தால் தானே மறைக்கணும், அதில் அழிச்சிட்டாக ஒன்றும் இருக்கையில, இதுதான் அஃபு. அதனால் மகுபிரத்தை விட ஒரு படி மேலானது அஃபுங்கிறது. இந்த வார்த்தையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், வஅஃபு அன்ஹும், நபி அவர்களே அந்த மக்களை நீங்கள் மன்னியுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். இதைத்தான் தௌராத் வேதத்திலும் யஃபு வ யக்ஃபிரு ரெண்டும் தமிழில் மன்னிப்பார் மன்னிப்பார் அர்த்தம் வச்சிடறோம். அந்த மாதிரி தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பேர்களை மன்னித்திருக்கிறார்கள். அதைத்தான் அந்த கஃபாருல் ஹதாயா என்று நாம் சொல்லுகிறோம். அவர்கள் உயர்ந்த பண்புக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். ஆகவே தான் பிறரை மன்னிக்கின்ற உயர்ந்த குணமும் அவர்களிடம் இருந்தது. அந்த தாயிஃப் நகரத்திற்கு சென்றபோது கூட அங்கிருந்த பெரியவர்களெல்லாம் சொற்களால் அடிக்கிறார்கள், சிறியவர்களோ கற்களால் அடிக்கிறார்கள். இரத்தம் கசிந்தோடுகிறது. மலக்கு வந்து கேட்குறாங்க, யார சூழல்லாம் நீங்கள் அனுமதி கொடுங்க, இந்த ஊருக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிற மலைகளை மோத விட்டு அழித்து விடுகிறேன், அல்லாஹ் அனுப்பி வச்சாண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாசகம் இந்த உலகத்தில் யாருமே சொல்ல முடியாத வாசகம். அல்லாஹும் மக்ஃபிர் லி கௌமி, யா அல்லாஹ் இந்த என் சமூகத்தை மன்னித்து விடுவாயாக, இன்னஹும் லா யஅரிஃபூன், தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதையே தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. அதெல்லாம் யாருங்க செய்வா? அந்த தாயிஃப் நகரத்து மக்கள் விசித்திரமான மக்கள் தான். ஒரு கவிஞன் கூட சொன்னான்ல, அந்த தாயிஃப் நகரவாசிகள் விசித்திரமானவர்களாக இருக்கிறாங்க. இதுவரைக்கும் கற்களின் மீது பூக்களை தூவினார்கள். ஏன்னா அவங்கள்ட்ட சிலை வணக்கம் தானே இருந்துச்சு. அதைத்தான் இந்த கவிஞர் கூறுகிறார், இது நாள் வரைக்கும் கற்களின் மீது பூக்களை பொழிந்தார்கள், ஆனால் இன்று ஒரு பூவின் மீதல்லவா கற்களை பொழிந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த பூவாக இருக்கிறார்கள். அந்த மலரின் மீது இவர்கள் கற்களை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அந்த கவிஞன் ஒரு அற்புதமான வரிகளிலே சொல்லி காட்டினான். இந்த தாய்வு நகர வாசிகளையும் கூட மன்னித்தார்கள். இன்னும் சொன்னாங்க, இவர்கள் இறைவனை வணங்காவிட்டாலும் கூட இவர்களுடைய பிள்ளைகள் நிச்சயம் இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், இவர்களை ஒன்றும் செய்துவிட வேண்டாம் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி அவர்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக பிறருக்கு மன்னிக்கும்
பண்பு எப்படி வர வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். எல்லாவற்றிற்கும் முன்மாதிரி தான் குடும்ப வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை, பிறரை எப்படி நடத்துவது, பிறரை எப்படி மன்னிப்பது, மற்றவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்வது என்பதற்கெல்லாம் முன்மாதிரியாக லகது கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்பது போல இன்றைக்கு நமக்கு 1000 பேர் என்ன கொடுத்திருக்கலாம், அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மன்னிங்க, பெரிய இபாதத்துங்க. நாம் தொழுது பெறுகிற நன்மையை விட, நோன்பு நோட்டு பெறுகிற நன்மையை விட அடுத்தவரை மன்னித்து நாம் பெறுகிறோம் அல்லவா, அந்த நன்மை அலாதியானது, அபரிவிதமானதுங்க. அதை விட்டுறாதீங்க. யாரா இருக்கட்டுமே, நம் சகோதரன் நீங்க நினைக்கங்க. நம் சகோதரன் நினைச்சிட்டா நீங்க மன்னிச்சுருவீங்க. அவன் வேற நான் வேற நினைக்கும் போதுதான் சிக்கலே வருது. அவன் நம்மவன் அப்படின்ட்டா இந்த பிரச்சனை இல்லையில. நீங்க சாப்பிடும்போது பார்த்துருப்பீங்க, நம்முடைய பல்லு நாக்க கடிச்சிடும். சில பேருக்கு இல்லை, எல்லாருக்குமே நடந்திருக்காது. அது ரொம்ப டேஸ்டான உணவு சாப்பிட்டாக்கா அடிக்கடி நடக்கும். இந்த சமயத்தில் நம்முடைய பல்லு நாக்க கடிச்சிச்சுல, அந்த சமயத்தில் நம்ம பல்லு மேலே யாராவது கோபப்பட்டிருக்கோமா? பல்ல பார்த்து எப்படி என் நாக்க நீ கடிக்கலாம் கேட்டிருக்கோமா? ஒரு நாள் கேட்கலங்க. ஏன் கேட்கல தெரியுமா? கடிபட்டது நமது நாக்கு, அந்த மாதிரி கடிச்சது நம்ம பல்லு, அதனால விட்டு விட்டோம். இதை அடுத்தவங்க கடிச்சா விட்டுருப்போமா? விட்டுருக்க மாட்டோம்ல. அப்ப நமது என்று வந்து விட்டு அமைச்சிடும். அப்ப நாம எல்லாம் சகோதரர்கள் என்கின்ற மனப்பக்குவத்தை கொண்டு வாருங்கள். யார் என்ன தீங்கு செய்தாலும் அவர்களை மன்னித்து விடுவோம். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். உயர்ந்த பண்பாளர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை பெற்று மறுமையிலே வெற்றி பெறுகின்ற நல்லவர்களாக, வல்லவர்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம்மையும் நமது பிள்ளைகளையும் நமது குடும்பத்தினர்களையும் ஆக்கியருள்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குறிப்பாக நான் இப்போ கேள்விப்பட்டேன், இந்த 40 பேர் ஏறத்தாழ ஒவ்வொரு நாளும் எல்லா பள்ளிகளும் தான் நடக்குது. ஒரு பள்ளி நடந்துட்டு இருக்குல்ல, இந்த 40 பேரை கரெக்டாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடுறாங்களாம். ஹஸரத் சொன்னாங்க, அந்த 40 பேருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். 40 பேர்களே நீங்கள் இருக்கிறீங்கல்ல, ஆமாம், மற்றவங்களும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், இந்த துவாவுக்கு நாம ஆகலான்னு சொன்னால் இன்னைக்கு வந்தவங்களும் நாளைக்கு அந்த வழி போயிடுவாங்க. அப்போ எல்லாத்தையும் இது கிடைச்சிரும்ல. அதனால நீங்கள் பெற்ற நற்பாக்கியம், இந்த விழாவில் நீங்கள் கலந்து கொண்டதே மிகப்பெரிய நற்பாக்கியம் தானே. 40 பேர் அல்லாமல் இந்த அன்னைக்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்கல்ல, எவ்வளோ ஒரு பாக்கியம். நீங்கள் கழித்த ஒவ்வொரு மணி துளியும் கூட ஈடு இல்லாதது, இணையற்றது, இறைவனிடத்தில் மிகப்பெரிய வெகுமதியையும் சன்மானத்தையும் தரக்கூடியது. மேலும் மேலும் இதை பெறுகின்ற நல் பேரை எல்லாம் இறைவன் நமது அனைவருக்கும் கொடுத்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.